நேற்று மேட்ச் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச். செகண்ட் மேட்ச் வந்து அடிலேட் ஸ்டேடியத்தில் வந்து நடந்தது. இதில் வந்து ஆஸ்திரேலியா டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஆஸ்திரேலியா டீம் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே பிரெட்லி ஃபேனு. பிரெட்லி 19 கிட்ஸ் நிறைய பேர் தெரியும், இப்போ இருக்க பசங்களுக்கு தெரியாது பிரெட்லினா யாருன்ட்டு. ஆனால் 19 கிட்ஸ் உள்ள பசங்களுக்கு எல்லாருமே பிரெட்லி, மேத்யூ, ஹைடன், கில்கிறிஸ்ட் எல்லாரும் தெரியும். அந்த டீம் இருக்கும் போது எனக்கு அப்போ வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்லேருந்து நம்மளுக்கு ஆஸ்திரேலியா ரொம்ப பிடிக்கும். ஒரே கிரிக்கெட்டு, பேட்டு, கைமா அந்த மாதிரி ரொம்ப அடிக்டாக இருப்பேன் ஆஸ்திரேலியா டீம். நேற்று வந்து ஆஸ்திரேலியா டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. அதை கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசணும்னு நினச்சி தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இது நிறைய பேருக்கு வந்து இந்தியாவில் இருந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன், என்னைய மட்டும் சொல்ல வேணாம். இந்தியாவில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இந்தியாவில் ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு நாட்டு பிரச்சனையாக நான் பார்க்கல, இது நான் ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸாக தான் பார்ப்பேன். அதனால் வந்து என் டீம் வந்து நேற்று வந்து வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நேற்று செகண்ட் ஒன் டே மேட்ச் கடைசி ஓவர் வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆஸ்திரேலியா தோத்துருவாங்களோ, தோத்துட்டு அடுத்து 3வது மேட்ச் வேற ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்குமே கப்படிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நேற்று மிச்சல் மார்ச்சும் ஹெட் அவுட் ஆனதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சொதப்பிடுவாங்கன்னா நானே நினச்சேன். ஏன்னா ஆஸ்திரேலியா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரே கிடையாது. ஆனால் மேத்யூ ஷார்ட்ஸ் வந்து 2020 பிளேயர் தான். இருந்தாலும் நேற்று நின்றுது வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஒரு கேட்ச் எல்லாம் விட்டாங்க இந்தியாவில், அதனால வந்து நாங்கள் வின் பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து 3 ஒன் டே மேட்ச்சில் 2 ஒன் டே மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதில் 2 ஒன் டே மேட்சுமே ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா வந்து சீரியஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. 3வது மேட்ச் வந்து நாளைக்கு சாட்டர்டே. நாளைக்கு ஆஸ்திரேலியா தோத்தாலும் கப்பு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். ஏன்னா வந்து எனக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் நான் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். அதுக்கப்புறம் விஜய் அண்ணா படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஜய் அண்ணா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அன்றைக்கி நான் ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு இந்த தளபதி விஜய் அண்ணா பிடிக்கும், அதுக்கப்புறம் அந்த ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் பிடிக்கும். எனக்கு இந்த 2 மட்டும் தான் வந்து இன்ட்ரெஸ்ட். ஒன்று படம் பார்க்கணுன்னா விஜய் அண்ணா படம் பார்ப்பேன், கிரிக்கெட்னா ஆஸ்திரேலியா டீம் பார்ப்பேன். அதே மாதிரி நேற்று என் பசங்க வின் பண்ணிட்டாங்க, அதை கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லணுமே அப்படின்னு அந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று வந்து வின் பண்ணிட்டாங்க. ஒன் டே சீரீஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. அடுத்த T20 சீரீஸ் வந்து 5 மேட்ச் நடக்க போது. அது யார் ஜெயிப்பாங்கன்னு தெரில, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு 3வது ஒன் டே மேட்ச் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல ஆஸ்திரேலியா வந்து, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.